திண்ணையில படுத்துட்டு இருக்க திடுக்குன்னு வாழ்க்கை வந்த மாரி அண்ணன் ஃபோன் பண்ணி, "வாடா ஜெர்மன் கம்பெனில ஒரு ஷூட்டுக்கு கூப்பிட்டுருக்காங்க போலான்னு" போனோம். போற வழியில பார்த்தீங்கன்னா, சரியான மிஸ்ட்டு. ஸோ இறங்கி டக்குனு ஒரு ட்ரோன் ஷாட் எடுத்தோம். செம்மையா இருந்துச்சு. இதோட ஃபுல் கிளிப் வேணும்னா என் பேஜ்ல இருக்கு. போய் செக் பண்ணி பாருங்க. ஆம்பூர்ல லொக்கேட் ஆயிருக்க இந்த ஷூ மேனுஃபேக்சர் கம்பெனிக்கு தான் நம்ம வந்திருந்தோம். வந்தோனே பார்த்தீங்கன்னா, நம்ம ஷூட்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அங்க உள்ள கிளிப்ஸ்லாம் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னனால, நம்ம லிமிட்டட் கிளிப்ஸ் தான் எடுத்திருக்கோம். ஸோ என்னால அவ்வளவா உள்ள என்ன பண்ணணும்னு காட்ட முடியாது. அப்படியே நானும் எங்க அண்ணனும் ஃபுல்லா ஸ்கிரிப்ட் பண்ணி, ஃபுல்லா ஷூட்ட முடிச்சுட்டு, கொஞ்சமா ரெஸ்ட் எடுத்துட்டு, திரும்பி நம்ம ஷூட் எடுக்க ஆரம்பிச்சோம். எடுத்து முடிச்சுட்டு ஆம்பூருக்கு வந்துட்டு ஆம்பூர் பிரியாணி சாப்பிடாம போனா நல்லா இருக்காதுல்ல. ஸோ ஆம்பூர் பிரியாணி நம்ம ட்ரை பண்ணி பார்த்தோம். செமையா இருந்துச்சு டேஸ்ட்டு. நீங்க ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருந்தா எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அப்புறம் சாப்பிட்டு கொஞ்சம் ஷூட்ஸ்லாம் முடிச்சுட்டு, ஸோ வைண்ட் அப் பண்ணிக்கிட்டோம். நாங்க ரொம்ப டயர்ட் ஆயிட்டோம். பட் ஆனா கிளையண்ட் வந்து எங்களுக்கு 24 ஹவர்ஸ்க்குள்ள வீடியோ எடிட் பண்ணி குடுங்கன்னு சொன்னனால, என்ன ஆனாலும் பரவால்ல அப்படின்னு நம்ம வந்து உடனே கிளம்பிட்டோம். கிளம்பி அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு நைட்டா உட்காந்து இந்த ரீல் நம்ம எடிட் பண்ணி முடிச்சோம். வீடியோ செம்மையா வந்துருந்துச்சு. கிளையன்ட்டும் ஓகே சொல்ட்டாங்க அந்த வீடியோக்கு. உங்களுக்கு அந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னா, கமெண்ட்ல வந்து ரிசல்ட் அப்படின்னு போடுங்க. நெறைய கமெண்ட் வந்துச்சுன்னா, அந்த வீடியோ நான் போஸ்ட் பண்றேன். ஸோ இப்படிதான் இன்னைய நாள் போச்சு. உங்களுக்கும் இந்த மாரி ஷூட் பண்ணி, எடிட் பண்ணி உங்களுக்கு வேணும் அப்படின்னு நெனைச்சீங்கன்னா, எங்கள கான்டாக்ட் பண்ணுங்க. என் லைஃப்ல இந்த மாரி என்னென்னலாம் சுவாரஸ்யமா நடக்குது அப்படின்னு உங்களுக்கு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மறக்காம பேஜ ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.